ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெல்டா பில்டர்ஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் பெயிண்டிங் ஒர்க் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னென்ன விஷயங்கள்லாம் ஒரு சைட்டில் கவனிக்கணுங்கிறத இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் இப்போ தான் பெயிண்டிங் ஒர்க் உங்கள் வீட்டில் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்கன்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க நம்ம சைட்டில் நடக்கிற பெயிண்டிங் ஒர்க்கை பார்ப்போம். பெயிண்டிங் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம என்னென்ன ஒர்க்கெல்லாம் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கணும். பிளாஸ்டிங் ஒர்க் ஃபுல்லாகவே எல்லாமே நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அது என்னது பார்த்தீங்கன்னா மெட்டல் பாக்ஸ். ஸோ வால் சேஸ் பண்ணி கரெக்டாக எல்லா இடத்தையும் மெட்டல் பாக்ஸை ப்ராப்பராக ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோமாங்கிறத செக் பண்ணிக்கணும். ஒயர் புல்லிங் பண்ணியிருக்கோமாங்கிறதையும் செக் பண்ணிக்கணும். டைல்ஸ் ஒட்டுறதுக்கு முன்னாடி தான் இந்த பெயிண்டிங் ஒர்க்குங்கிறதே நாம் பார்க்கணும், சரிங்களா? அதே மாதிரி நம்ம யூஸ் பண்ணுற மெட்டீரியலுமே பார்த்தீங்கன்னா ஏசியன் பிராண்ட்லாம் யூஸ் பண்ணுறோம். சரி, அந்த பட்டியை மிக்ஸ் பண்ணுறதுக்கு எல்லாமே பட்டி மிஷின் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். இப்போ நம்ம இது எப்படி என்ன ஸ்டேஜில் பண்ணுறோம்னா, ஒரு கோட்டு ஒயிட் அடிச்சு 2 கோட்டு பட்டி பார்த்து அதை நல்லா ப்ராப்பராக தேய்ச்சிட்டு ஒரு கோட்டு ப்ரைமர் 2 கோட்டு பெயிண்ட் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ நம்ம சைட்டில் நடக்கிற ஒர்க்கெல்லாம் பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ஒயிட் வாஷ் நடந்துட்டுருக்கு. இந்த ஒயிட் வாஷை கம்ப்ளீட்டாக முடிச்சதுக்கப்புறமேட்டு இதில் நம்ம பட்டி பார்க்க ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ இப்போ நெக்ஸ்ட் ரூம் பார்ப்போம். இந்த ரூமில் ஒயிட் வாஷ் முடிஞ்சதுக்கப்புறமேட்டு பட்டி ஒர்க் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அப்போ தான் ஃபஸ்ட்டு கோட் பார்க்க ஆரம்பிச்சிருக்கோம். இந்த ஃபஸ்ட் கோட் ட்ரை ஆனதுக்கப்புறமேட்டு இதில் நம்ம செகண்ட் கோட் பார்த்து இதை தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம ப்ரைமர் அடிக்கணும். ஸோ இப்போ பட்டி ஒர்க்கும் அதே மாதிரி நடந்துக்கிட்டு இருக்கு. நம்மளுடைய பெயிண்டிங் டீமுக்கு நம்ம அந்த பெயிண்டிங் ஒர்க்கை பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம பெயிண்டிங் ஒர்க்கு பார்க்குறதுக்கு என்னென்ன விஷயம்லாம் உங்களுக்கு இது வேலையெல்லாம் முடிஞ்சால் உங்கள் வேலை ப்ராப்பராக எதெல்லாம் நடக்கும் அதை பற்றி நம்ம வியூவர்ஸுக்கு சொல்லுங்கள். வணக்கம் சார், என் பேர் அப்துல்லா. நம்ம கும்பகோணம் பக்கத்தில் சோழபுரம். இந்த பெயிண்டிங் தொழிலில் 13 வருஷமாக செஞ்சிட்ருக்கேன். இந்த பெயிண்டிங் தொழிலில் பண்ணணுன்னா மொதப்படி ப்ரொசீஜர் படி என்ன பண்ணணுன்னா கட்டுவலை கட்டி பூச்சி வேலை பண்ணி க்யூரிங் பண்ணணும். ஃபஸ்ட்டு வீடு ஃபுல்லாக தண்ணி அடித்து க்யூரிங் பண்ணணும். க்யூரிங் பண்ணி முடித்த உடனே அடுத்தது பெயிண்டரை கூப்பிடணும். பெயிண்டரை கூப்பிட்டு ஒயிட் வாஷ் பண்ணியும் பட்டி பார்க்கலாம், டேரெக்டாகவும் பட்டி பார்க்கலாம். அப்படி பார்க்கக்குள்ள என்ன ஆகுதுன்னா, அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணுன்னா, நான் பட்டி பார்க்க வரக்குள்ள ஒயிட் வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி நான் ஒரு தடவை க்யூரிங் பண்ணணும். இது எதுக்கு சொல்ல வரேன்னா, செவுத்தில் இப்போ இருக்கிற சுச்சுவேஷனுக்கு ஹீட்டர் ஏறி போய் பபிள்ஸ் வர ஆரம்பிக்கும். இந்த பபிள்ஸ் வரக்கூடாதுன்னா என்ன பண்ணணும்னா, பட்டி பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு செவுத்தை ஃபுல்லாக தண்ணி அடிச்சு விட்டுறணும். தண்ணியாக அடிக்குதுன்னா சாதாரணமாக ஒரு தோசை மாவு ஊற்றக்குள்ளேயே பபிள்ஸ் வருது. அதுமாரி தான் செவுத்தோட தன்மை. அப்படிங்கக்குள்ள வீடு ஃபுல்லாக தண்ணி க்யூரிங் பண்ணணும். தண்ணி அவசியம், குடிக்கிற தண்ணி. அதை அடித்து விட்டுட்டு ஃபஸ்ட்டு கோட்டு பட்டி பார்த்து, 2வது கோட்டு பட்டி பார்த்து தேய்ச்சிட்டு எமர்ஷீட்டை வச்சு தேய்ச்சிட்டு ஒரு கோட்டு ப்ரைமரு 2 கோட்டு கலர் அடிச்சிட்டோம்னா வீடு அம்சமாக இருக்கும். அதேமாரி தரையிலையும் சரி, மொட்டை மாடியில் கூலிங் டைல்ஸ் போடலன்னா ஒயிட் சிமெண்ட் அடிச்சுட்டு அதையும் சுத்தம் பண்ணி பிளாஸ்டர் கோட் அடிக்கலாம். இதாங்க என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் நான் இத்தனை வருஷமாக 13 வருஷமாக செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அதேமாரி ப்ரொசீஜர் படி செய்யணுன்னா, அந்த பூச்சி வேலைக்கு முன்னாடி நம்ம பட்டி பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு தகடை வச்சு சுரண்டணும், விளக்கம்பத்தை வச்சு கூட்டணும். கூட்டிட்டு தான் ஒயிட் வாஷோ பட்டியோ யாராக இருந்தாலும் செய்யணும். ஓகேங்களா? அப்போ தான் வீடு நல்லாயிருக்கும், அம்சமாக இருக்கும். எங்களுக்கு பட்டியெல்லாம் பார்க்கும்போது ஒரு சில இடத்துல இப்போ இதெல்லாம் நம்ம ப்ராப்பராக பண்ணிட்டோம். இதெல்லாம் பண்ணாமல் சில பேர் என்ன பண்ணுவாங்க, திருப்பி கட் பண்ணுவாங்க, அந்த ஒர்க்லாம் பண்ணுவாங்க. அப்போ உங்களுக்கு இதெல்லாம் என்னென்ன பிரச்சனைகள்லாம் இருக்குது உங்களோட ஒர்க்கில் ஏதாச்சும்? எனக்கு ஃபால்ட்டு கிடையாது. அந்த ஒர்க்கை 2வது தடவை ரீ ஒர்க் செய்கிற மாதிரி வருமே தவிர அந்த ஃபினிஷிங்லாம் கிடச்சிரும். மேடு பள்ளம் இருந்தால் கூட நான் என்ன பண்ணுவோம், அதுக்கப்புறம் பட்டியை 2வது கோட்டை இருக்கக்குள்ளே சரி பண்ணிடுவோம். தேய்க்கக்குள்ளே ஃபினிஷிங் வந்துடும். ஃபினிஷிங் வர்றதுக்கு முன்னாடி நீங்கள் காடியே சுவிட்ச் போர்டு அறுத்தா கூட அதை நான் என்ன பண்ணுவோம், எமர்ஷீட்டோ தகடோ வச்சு லைட்டாக சுரண்டிட்டு மறுபடியும் பட்டி பார்த்து தேய்ச்சிட்டு ப்ரைமர் போட்டுருவேன். அப்படியே 1-2 ஹீட்ல பபிள்ஸ் வந்துச்சுன்னா ஈஸியான மெத்தடு. பிரைமர் போட்டதுக்கு அப்புறம் ஒரு கோட் கலர் ஏற்றிடுவேன். கலர் ஏற்றினதுக்கு அப்புறம் பபிள்ஸ் கிளீனா தெரிஞ்சிடும். பிரைமர்லாம் தெரியாது. அந்த கலர் அடிக்கக்குள்ள அந்த பபிள்ஸ் தெரியக்குள்ள பேஜ் ஒர்க்கு சின்ன தகடு இருக்குல்ல, 4-5-3 தகடை வச்சு பட்டி பேஜ் ஒர்க்கு பார்த்து லைட்டாக ஒரு தேய்ச்சி வச்சுட்டு 2வது கலர் ஏற்றிட்டா வேலை ஃபினிஷிங் முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் டேரெக்டாக எனாமல் ஒர்க்குக்கு போயிடலாம். கிரிலுக்கு பெயிண்ட் போடலாம், உட்டுக்கு பெயிண்ட் போடலாம், மெயின் ஒரு பாலிசி போடலாம், ஏதோ ஒரு டிசைன் ஒர்க் பண்ணலாம். வீட்டை அழகாக சுத்தம் பண்ணி நீட்டாக அழகுபடுத்திட்டு அழகாக சாவியை வீட்டுக்காரங்களை கொடுத்துடலாம். இப்போ இதில் நமக்கு திருப்பி என்ன பண்ணுவோம், ஜன்னல்லாம் போப்போம். நமக்கு செவரை வைக்காம கொஞ்சம் பிஞ்சு மாதிரி தான் நம்ம வச்சிருக்கோம். ஆமாம், அதனால வெடிப்பு வரது கம்மியாக தான் இருக்கும். திரும்பி இந்த ஆசாரி வேலை பார்க்கும்போது இங்கே வெடிப்பு வரும். இல்லை நீங்கள் என்ன பண்ணுவீங்க? இதுக்கு சிம்பிள் மேட்டர் தான். இதுக்கு அகர்லுக் பட்டி இருக்கு, கிராக் பட்டி இருக்கு, இந்த வால் பட்டி இருக்கு. இதுக்கு கிராக் பட்டியை வாங்கி சைடில் வச்சு விட்டுட்டு இந்த மரத்தெல்லாம் கலவையாக இருக்கிற எல்லாத்தையும் எமர்ஷீட்டை வச்சு தேய்ச்சிட்டு, கிரிலெல்லாம் எமர்ஷீட்டை வச்சு தேய்ச்சிட்டு, இதுக்கு ஒரு ஜிங்கிர மட்டும் ஏற்கனவே 2 ஆக்சர் போட்டிருக்கு, அதனால டேரெக்டாக பெயிண்ட் போட்டுடலாம். இதுக்கு
உட் பிரைமர் போட்டுட்டு 2 கோட்டு எனாமல் பெயிண்ட் ஏற்றிடலாம். இது ஃபினிஷிங் ஆகிடும், முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் இந்த பக்கம் வந்தீங்கன்னா கலர் போட்டதுக்கப்புறம் இந்த கடப்பகல் தகரை வச்சு சுத்தம் பண்ணிட்டு இந்த கலவை சிமெண்ட் அடியிலலாம் இருக்கும், இதெல்லாம் சுத்தம் பண்ணிட்டு பிளாக் பெயிண்ட் போட்டால் இந்த வீட்டுக்கு கலர் போட்டதுக்கும் அந்த எனாமலுக்கும் இந்த பிளாக் போட்டதுக்கும் சூப்பராக இருக்கும். இப்போ இது வந்து நம்ம டைல்ஸ் போடுறதுக்கு முன்னாடி தான் இந்த ஒர்க் வந்து பண்றோம். ஏன்னா டைல்ஸை போட்டுட்டு பண்ணோம்னா நமக்கு இந்த பட்டி எல்லாமே டைல்ஸ் வந்து போறதுக்கு முன்னாடி 2 விஷயம் இருக்கு, அதை நல்ல வேலை ஞாபகம் போட்டுனீங்க. இப்போ வந்து தமிழ்நாட்டில் வந்து நிறைய இடத்துல வேலை ஓடிட்டு இருக்கு, நல்ல விதமாக செஞ்சுட்டு இருக்கோம். ஆனால் ஒரு விஷயம் என்னன்னா, என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல டைல்ஸ் போட்டுட்டும் பட்டி பார்க்கலாம், டைல்ஸ் போடாமையும் பட்டி பார்க்கலாம். டைல்ஸ் போட்டு பட்டி போட்டால் பெயிண்டருக்கு சேஃப்டி. அதாவது எப்படின்னா, ஒரு பெனிஃபிட், ஒரு ரேட்டு பேசுறவன் என்ன பண்ணுவான், டக்குன்னு பட்டியை பார்ப்பான், வேலையை முடிச்சு விட்டு டக்குன்னு முடிச்சுட்டு போயிடுவான். ஆனால் அந்த டைல்ஸ் போறதுக்கு முன்னாடி பட்டி பார்க்கறதுனால என்ன பண்றோம், பேசுற ரேட்ல கொஞ்சம் அடி வாங்குற மாதிரி இருக்கும். இதான் ஒரு சூழ்நிலை. ஆக மொத்தத்தில் ஒன்றும் நஷ்டப்பட்டு போறது இல்லை, ஏதோ அல்லாடது கொண்டு நல்லதுமா போயிட்டு இருக்கு. இப்போ விஷயம் என்னன்னா, இந்த 2 கோட்டு பட்டி பார்த்து தேய்ச்சிட்டு பிரைமர் போட்டு விட்டுறணும். பிரைமர் போட்டதுக்கப்புறம் டைல்ஸ் போடுறாங்களா, டைல்ஸ் போட்டதுக்கப்புறம் இந்த இடம் இருக்கு பாருங்க, இப்போ கட்டிங் பீஸ் ஒட்டுவாங்க. கட்டிங் பீஸ் ஒட்டக்குள்ள இந்த இடத்துல பேஜ் ஒர்க் இருக்கும். இந்த பேஜ் ஒர்க்கை வந்து பட்டி ஏற்றி விட்டுட்டு மறுபடியும் பிரைமர் அடிச்சுட்டு 2 கோட்டு கலர் ஏற்றிட்டா இந்த இடம் ஃபினிஷிங். அதுக்கப்புறம் என்ன பண்ணா, ரோலர் போட்டு சீலிங் இருந்தால் சீலிங்லாம் வந்து ஒரு ஒயிட் வாஷ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பிரைமர் ஒரு கோட்டு, ஏசி 2 கோட்டை ஒரு கோட்டை ஏற்றிட்டா அது ஃபைனல் ஆகிடும். ஃபைனல் ஆகிட்டு செவுத்து கலர் போட்டுட்டு அப்படியே வெளியில் வந்தோம்னுச்சிங்களா, மெயின் ரோடு இந்த சைடு வெளில வந்தோம்னுச்சிங்களா, எல்லா வேலையும் முடிச்சிருவோம், ஃபினிஷிங் பண்ணிடுவோம். கிரில் ஒர்க்கு, வுட் ஒர்க்கு எல்லாம் முடிஞ்சிடும். முடியக்குள்ள கடைசி ஃபினிஷிங் ஸ்டேஜில் தான் இதில் கையை வைக்கணும். அதுக்கு முன்னாடி இதை சீலர் போட்டு தேய்ச்சி கிச்சு கரெக்ட் பண்ணி சீலர் போட்டு கரெக்ட் பண்ணி வச்சிடணும். அவ்வளோதான், வேலை முடிஞ்சிச்சு, ஃபினிஷிங். சரி, ஓகேண்ணா. ஒரு நல்லபடியாக நம்ம வியூவர்ஸ்க்கு எல்லாமே சொல்லிட்டீங்க. அவ்வளோதான் வியூவர்ஸ், நம்ம ஒர்க் வந்து இப்படி தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம், இந்த ப்ராசஸ் தான் பண்ணுறோம். அதை தான் வந்து நம்மளோட பெயிண்டர் டீமும் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்கிறத நினைக்கிறேன். அந்த நம்ம மற்ற விஷயங்கள் எல்லாமே கவனிக்கணும். ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த மெட்டல் பாக்ஸ் வந்து திருப்பி வந்து இதை நம்ம கட் பண்ணுறது இந்த மாதிரி வேலையெல்லாம் இல்லாமல் ப்ராப்பராக ஃபஸ்ட்டே நம்ம எல்லாத்தையும் முடிச்சுட்டு க்யூரிங் எல்லாம் பண்ணி வச்சுட்டோம்னா நம்மளோட ஒர்க்கும் பார்க்குறதுக்கு ரொம்பவே நீட்டாக இருக்கும். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வந்து இந்த பெயிண்டிங் ஒர்க்லாம் எப்படி நடக்குதுங்கிறத டீட்டெயிலாக நான் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுறேன், பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு நம்ம சேனலுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு ஏதாவது பெயிண்டிங் ஒர்க் ஏதாச்சும் இருந்துச்சுனாலும் நம்மளோட பெயிண்டர் டீம் வேணுனாலும் நம்ம கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்கள் அண்ணனோட நம்பர் வந்து உங்கள் எல்லாத்துக்கும் கொடுக்குறோம். ஆல் ஓவர் தமிழ்நாடு முழுக்க எல்லா இடங்களும் பெஸ்ட்டாக வந்து பண்ணி கொடுத்துட்ருக்காரு, நமக்குமே பண்ணி கொடுத்துட்ருக்காரு. நீங்கள் நம்மளை கான்டாக்ட் பண்ணுங்கள், அண்ணனோட நம்பர் தான் நீங்கள் டேரெக்டாகவே கான்டாக்ட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? பெயிண்டிங் ஒர்க் பார்க்குறதுக்கு எந்த சீசன் வந்து கரெக்டாக இருக்கும் அதை நம்மளோட பெயிண்டர் டீம்கிட்டே வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சரி, நம்ம பெயிண்ட் பார்க்குறோம், இப்போ எந்த காலத்தில் பார்த்தா அது வெயில் காலம் இருக்குது, மழை காலம் இருக்குது, எந்த டைமில் பார்த்தா நம்ம பெயிண்டிங் ஒர்க்கு ஸ்பீடாகவும் முடியும், ஒர்க்கு நீட்டாகவும் இருக்கும், அதை பற்றி உங்களோட கருத்து என்ன? என்னோட கருத்து என்னன்னா, பெயிண்டிங் ஒர்க் வந்து மழை காலத்துலையும் பார்க்கலாம், வெயில் காலத்துலையும் பார்க்கலாம். வெயில் காலத்தில் வந்து பார்த்தா கொஞ்சம் பெனிஃபிட் எதிர்பார்ப்பாங்க எல்லாருமே. தமிழ்நாட்டில் எல்லா மக்கள், இன்ஜினியரு, நடுத்தர மக்கள் எல்லாருமே எதிர்பார்க்கறது என்னன்னா வெயில் காலத்தில் எதிர்பார்க்காங்க. ரெண்டாவது இன்னொரு விஷயம்னா, மழை காலத்தில் பார்க்கலாம். என்ன ஒரு விஷயம் பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் ஒயிட் வாஷ் பண்ணுறோமோ இல்லை பட்டி பார்க்குறோமோ, அந்த பட்டி பார்த்தோன்னா என்ன ஒரு விஷயம் பண்ணணும்னா, 2 கோட்டு பட்டி பார்த்துட்டு உடனே தேய்க்க ஆரம்பிச்சிடணும். இல்லைனா அது செட் ஆகி பிடிச்சா தேய்க்க முடியாது, மிஷினை போட்டு தேய்க்கணும். வெயில் காலத்துலனா பயப்படே தேவையில்ல, வெயில் அடிக்கிற வெயிலுக்கு அழகான முறையில் தேய்ச்சி பிரைமர் போட்டு கலர் போட்டு பிஞ்சிங் பண்ணி கொடுத்துடலாம். ஆக மொத்தத்தில் 2 மழை காலத்துலையும் பார்க்கலாம், வெயில் காலத்துலையும் பார்க்கலாம், தப்பு கிடையாது. அந்த வெளி விஷயம் இருக்குது, அவுட்டரில் மட்டும் தொடக்கூடாது. மழை காலத்தில் பார்க்க உள்ளு வேலை எல்லாத்தையும் பார்த்துக்கலாம், அதனால தப்பு கிடையாது. வெயில் காலத்தில் வந்து உள்ளேயும் பார்த்துக்கலாம், வெளியிலையும் பார்த்துக்கலாம். மழை காலத்தில் உள்ள மட்டும் பார்த்துக்கலாம், வெளியில் பார்க்குறத அவாய்ட் பண்ணிக்கணும். அவ்வளோதான். ஒயிட் வாஷ் மட்டும் பண்ணிட்டு வச்சுட்டா கூட பிரச்சனை இல்லை. மழை காலத்தில் அதெல்லாம் ஒன்றும் பண்ணாது. மழை தண்ணி மட்டும்லாம் ஒயிட் வாஷ் எல்லாம் கரைஞ்சிட்டு போகாது. அதெல்லாம் சேஃப்டி தான். தண்ணிங்கிறதே பில்டிங்க்கு சேஃப்டி தான், ஓப்பனாக சொல்ல போனால். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ். மொத்தத்தில் வெயில் காலத்தில் பார்க்குறதா வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே பெஸ்ட்டான விஷயமா இருக்கும். ஏன்னா ஒரு ஒர்க்கு வந்து டிலே ஆகாமல் நம்ம என்ன டைமை செட் பண்ணியிருக்கோமோ அந்த டைமில் ஒர்க்கும் வந்து கம்ப்ளீட்டாக முடிஞ்சிடும். மழை காலத்தில் பார்க்கும்போது என்னன்னா, அந்த பட்டி அவங்க சொன்ன மாதிரி பட்டி தேய்க்க முடியாது, ரொம்ப செவரு ஊறிக்கிட்டே இருந்துச்சுன்னா அந்த பட்டியும் வந்து ஊறிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரியான ஒர்க்கை நம்ம ப்ராப்பராக பண்ணிக்கணும். சரி, அவ்வளோதான். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம இந்த பெயிண்டிங் ஒர்க்கில் எந்த சீசனை பற்றி ஆரம்பிக்கலாங்கிறத பற்றி நம்ம சொல்லியிருந்தோம். அடுத்த வீடியோஸில் நம்ம இந்த பெயிண்டிங் ஒர்க்கை பற்றி இன்னும் டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம். இன்னும் ஜன்னல் இருக்குது, மெயின் டோர் பாலிஷ் இருக்குது, அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பட்டி ஒர்க் முடிஞ்சால் ப்ரைமர் ஒர்க்லாம் இருக்குது, பட்டி தேய்க்கிற ஒர்க் இருக்குது. எல்லாமே டீட்டெயிலாக நம்ம அடுத்த வர வீடியோஸில் தொடர்ந்து பார்ப்போம். அதுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.